ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இப்போ வெண்பா இருந்துக்கிட்டு ஒரு க்ளூ கொடுக்குறா. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்பா வந்து அவங்க அப்பாவுக்கு எப்படியாச்சும் நம்ம இருக்கிற இடத்த வந்து தெரியப்படுத்தணும். அதுவும் இல்லாமல் நம்ம அப்பா நம்மளை எங்கெங்கே தேடிட்டு இருக்காரோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இருந்துக்கிட்டு ஏதோ ஒன்று நினச்சி ஏதோ ஒன்று பண்ண போன மாதிரி இப்போ ஒன்று பண்ணிகிட்ருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட இந்த குழந்தை அழுறதை பார்த்தா அவரும் இருந்துக்கிட்டு, அழாத கண்ணு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்து எப்படியாச்சும் உன் அப்பா அம்மா கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்த்துறேன். இந்த மேடம் ஒரு ராட்சசி, இவளால் யார் தான் போலீஸ் வேலைக்கு எடுத்தாங்களோ தெரியல, ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்கு, ரொம்ப அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்காக நீ கவலைப்படாத, இந்த மாதிரி என் வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை என் கண்ணோட கஷ்டப்பட்டு இருந்தால் நான் அதை பார்த்துட்ருக்க மாட்டேன், நீ எதுக்கும் கவலையே படாத, கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, சரிங்க நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு உங்கள் அப்பா அம்மா நம்பர் ஏதாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்லிடுது அந்த குழந்தை வெண்பா. அதுக்கப்புறம் அவங்க இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் எல்லாத்தையும் உண்மையும் சொல்கிறாங்க. இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல போலீஸ் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்குது, இந்த தீபிகா மேடமும் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்து வர வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னதும், சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பரபரப்பாக கிளம்பி வராங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்த போலீஸ் இருந்துக்கிட்டு, எங்கே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்போ உங்கள் பொண்ணை காப்பாற்றுறது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த தீபிகா மேடம் உள்ளே இருக்குது, அது இருந்துச்சுன்னா உங்களை கொடைஞ்சி எடுத்துரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உண்மை தான் சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணை கட்டி போட்டு வச்சுருக்காங்க, அந்த குழந்தை தான் உங்கள் நம்பரை கொடுத்து உங்கள்கிட்ட ஃபோன் பேச சொல்லிச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறத நீங்கள் நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம், அதுக்காக நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அந்த தீபிகா மேடம் கண்ணில் பட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைய நீங்கள் வாழ்நாள் முழுக்க பார்க்கவே முடியாது, அது சரியான ரத்த காட்டேரி, அப்படி அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும், சரிங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், எப்படியாச்சும் எங்கள் குழந்தைய மீட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதை விட பெரிய உதவி எங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ளாத குறையாக பயங்கரமாக அவங்க கெஞ்சிட்ருக்காங்க. சரிங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை பார்க்குறதுக்காக ஜன்னல் வெளியே எட்டி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ரூமில் வந்து வெண்பா இல்லை. ஏன்னா அவளை வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற ரூமில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரூம் வாசல் எல்லாமே நல்லா டைட்டாக பூட்டி இருக்கிறதுனால எந்த பக்கமும் அவளை போய் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் நேரம் கழித்து தீபிகாவோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்து கால் வருது. அதை கேட்டது பதறி போய், ஐயோ ஐஸு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு போய், இவளை இங்கேயே பத்திரமா பார்த்துக்கோங்க, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு கிளம்புற நேரம் இந்த கான்ஸ்டபிள் இருந்துக்கிட்டு, அடி ராட்சசி, உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் குட்டு குடுன்னு ஓடுறியே, இந்த குழந்தைய இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாருங்க. நேரில் போய் சொன்னால் அந்த மேடம் சும்மா விடுமா, அதுக்கப்புறம் தான் தை தக்க தைன்னு குதிக்காது, அப்புறம் சந்திரமுகியை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் ஒரு மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் உள்ளே வந்து கதறி கதறி அழுகிறாங்க. உடனே நீ வந்த குழந்தை வந்துக்கிட்டு டாடான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுது. இவங்க வந்து என்ன ஒரு இதில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பேசுகிறது எல்லாமே விசித்திரமாக இருக்குது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை சிக்க வைக்க பார்க்குறாங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்ல, எனக்கும் நல்லா புரிஞ்சிச்சு அவங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்காக நான் வந்து அவங்ககிட்ட சாதாரணமாக மாட்டிக்க மாட்டேன், இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருப்பேனே தவிர அதுக்காக எப்பயும் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். அவங்களுக்கு சரியான நேரம் காத்துக்கிட்டு இருக்கு, அவங்களுடைய அழிவு காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அது வரையும் அவங்க அப்படி தான் ஆடிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எதுக்காக நம்மளை பழிவாங்கன்னு நினைக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுனால இனிமேல் எனக்கு எந்த கவலையுமே இல்லை, அவங்கள துரத்தி அடிக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த போலீஸ்க்கு கையெடுத்து கும்பிட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு கடன்னு கிளம்பிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த தீபிகா மேடம் வந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது, அந்த இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சி வந்து தப்பிச்சு போயிட்டாங்க, கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பிளான் பண்ணேன். இதை நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சா என் உலகமே அழிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளுக்கு ஒரு மரண பயம் இப்போ வந்துருச்சு. ஏன்னா இந்த தீபிகா மேடம் அந்தளவுக்கு ஒரு ராட்சசி இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.